ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஆனா இதுவே நம்ம 1 மாசம் இல்ல 2 மாசம் கேப் விட்டு எதுவுமே லேர்ன் பண்ணல, எதுவுமே படிக்கலன்னா, நம்ம பிரெயினுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். இதுக்கான ரீசன் என்ன? அப்படி நம்ம லேர்ன் பண்ணாம விட்டோம்னா, பிரெயின்ல என்ன மாரியான மாற்றங்கள் ஆகும்? அப்படின்னு பார்த்துட்டு, நீங்க எப்படி உங்க பிரெயின பயங்கர ஷார்ப்பா வச்சுக்கலாம், பெரிய சாப்டரா இருந்தாலும் கம்மி டைம்ல எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தேட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஷார்ட் வீடியோ, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஷோ அஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்படி பண்ணுவீங்கன்னா, சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரல் கனெக்ஷன்ஸ்லாம் வீக் ஆகும். அதாவது நம்ம படிக்கிறோம் ஒரு புதுசான ஒரு விஷயத்த அப்படின்னா, நம்ம பிரெயின்ல நியூரான்ஸ் நரம்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கனெக்ஷன் உருவாக்கும். அந்த கனெக்ஷன் உருவாயிருச்சுன்னா நம்ம படிச்ச விஷயம் மனசுல நிற்கும். ஸோ நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுக்காம ரொம்ப நாளைக்கு நம்ம புதுசாக எதுவும் படிக்காமல் விட்டோம்னா, அந்த நியூரல் கனெக்ஷன்லாம் வீக் ஆகும். ஸோ நம்ம படித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கும். புரியுதா? நம்ம படித்தது ஏன் மறக்குதுன்ட்டு? இந்த ரீசன்னால தான். ஸோ பாருங்கள், ஒரு ஸ்கில்ல அல்லது ஒரு சாப்டரில் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க. எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண நிப்பாட்டினதுனால அந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ அது காரணம், உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த நியூரல் கனெக்ஷன்ஸ், அந்த நியூரல் பாத்வேவை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டதுனால அந்த கனெக்ஷன்ஸ்லாம் வீக்கன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேட்டாலாம் உங்களுக்கு எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம பிரெயினில் ஒரு முக்கியமான ஃபெனாமெனன் நடக்கும். அதுக்கு பேர் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்குறோம், ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிறோம், இல்லை நம்ம புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது பழைய விஷயம், இல்லை நம்ம பழசு தப்பாக படிச்சுட்டோம், இது ஆக்சுவலி அப்டேட்டட் வெர்ஷன் இதுதான் அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் இருக்கும். தெரியுதா? ஸோ சின்ன வயசில் நம்ம சயின்ஸ் எல்லாம் பேசிக்காக தெரியும். வயசு ஆக ஆக அதோடைய காம்ப்ளெக்ஸு அட்வான்ஸ்டாக நம்ம அதை படிக்க ஆரம்பிப்போம். கரெக்டாக? அதில் என்ன மாதிரியான காம்ப்ளெக்சிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசில் படித்த அந்த சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் அப்டேட் ஆகும். அதுதான் கரெக்டான வார்த்தை. ஸோ அந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ நம்ம பிரெயினை யூஸ் பண்ணாமல், புதுசாக எதுவும் லேர்ன் பண்ணாமல், காக்னிட்டிவாக யூஸ் பண்ணாமல் நம்ம சும்மாவே போட்டு வச்சோம், இல்லை என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிற ஃபினாமினன் குறைஞ்சு போயிடும். ஸோ இதை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம பிரெயினை ஒரு மசில்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசிலே ஜிம்முக்கு போய் ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணால் அது நல்லா ஆக்டிவாக இருக்கும். இல்லாட்டினா அது மசில் வீக்கன் ஆயிரும். கரெக்டாக? சிமிலர்லி பிரெயினுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கு தினமும் கொடுத்துட்டே இருந்தால் தான் அதுவுமே ஒரு மசில் மாறி, ஸோ நம்ம ஒர்க் கொடுக்க அதுவும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம், மெமரி அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் குறைஞ்சு போயிடும். எப்போ பிரெயினை நம்ம யூஸ் பண்ணாமனா என்ன, புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த விஷயம் நடக்கும். ஸோ பாருங்கள், மென்டலி நீங்கள் ஆக்டிவாக இல்லாத போது நிறைய விஷயம், உங்களுக்கு படித்த விஷயம், ஃபினாமினன், ஐ ஷுட் சே டேட்டாஸு, அதெல்லாம் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தினமும் குட்டி ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறது நமக்கு தான் நல்லது. ரெண்டாவது விஷயம், இந்த நியூரான் இருக்குல்ல, நரம்பு. ஸோ அதில் ஒரு கவரிங் இருக்கும், அதுக்கு பேர் மைலின். ஸோ இந்த கவரிங் மைலின் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய அந்த நியூரான் நல்லா சூப்பராக வேலை பார்க்கும். இன்ஃபர்மேஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்மிட் ஆகும், எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். அப்படி ஆனால் தான் நம்ம படிக்கிற விஷயம் நம்ம மனசில் சூப்பராக பதியும். ஸோ இந்த மைலினோட க்ரோத் ஸ்டாப் ஆனால் அல்லது ஸ்லோவானால் என்ன நடக்கும், இந்த நியூரல் கனெக்ஷனுடைய அந்த ஸ்பீடு கம்மியாக போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில்லை படிக்கணும், ஏதாவது புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அண்ட் இது அண்டர் ரேட்டடான விஷயம். என்னது இந்த விஷயம்? மோட்டிவேஷனும் வெல்பீயிங்கும் குறைஞ்சி போயிடும். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒரு ஃபயரு, ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்களே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. ரைட்? சில ஃபேக்கல்டிஸ் ஹோம்ஒர்க் கேட்டு திட்டுவாங்க. அப்போது சோகத்தில் இருப்பீங்க. அது வேறு விஷயம். நான் சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக தினமும் படிக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும், நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் ஸ்கூல் காலேஜில் நம்ம ஃபயராக இருப்போம். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த காலேஜில் சேரணும், காலேஜ் முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு ஃபயராக இருப்போம். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபயர் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஃபயரை குறையாமல் பார்த்துக்கிறது நம்மளோட வேலை. அதுக்கு தினமும் ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம படித்தே ஆகணும். சரியா?
பாருங்க, நீங்க செஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி ரொட்டீனா செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு மோட்டிவேஷன் போயிரும். ஆனா புதுசா ஒண்ணொண்ணு ஏதாவது லேர்ன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீட் ப்ரிப்பரேஷன்லயுமே அதே மாரி தான். தினமும் நீங்க 10 மணி நேரம் படிக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் ஏதாவது புதுசா அல்லது படிச்ச விஷயத்த ரிவைஸ் பண்ணலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில ஒரு ப்ராப்ளம் எடுத்து போட்டு பார்க்கலாம். ரைட்? பிசிக்ஸ்லாம் ப்ராப்ளம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் ப்ராப்ளம் நெறையா போட போட அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சூப்பரா மனசுல பதிய ஆரம்பிச்சிரும். பயாலஜிலயுமே ஒரு சில மெமரைஸ் பண்ற மாரியான ஃபேக்ட்ஸ் இருக்குன்னா, அத ரிவைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்க பிரெயின ஆக்டிவாவும், ஹெல்த்தியாவும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ இந்த வாரத்திலிருந்து ஓகே, அதாவது இன்னையிலிருந்து ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வீக்கும் என்ன புதுசா லேர்ன் பண்ண போறீங்க? ரைட்? எவ்வளோ நேரம் லேர்ன் பண்ண போறீங்க? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சார், இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து தினமும் இவ்வளோ நேரம் படிச்சேன் சார். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளோ நேரம் படிக்க போறேன். அப்படிங்கிற அந்த வேல்யூ, அந்த ஹவர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் ரீட் பண்ணி ரிப்ளை பண்றேன். சரியா? ஸோ உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னிக்கு, ஈவன் ஜேஇ ப்ரிப்பரேஷன் ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம சைட்லேருந்து ஒரு சில கோர்சஸ் வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். இஃப் இட் இஸ் ரெசனேட்டிங் வித் யூ, நீங்கள் யூ கேன் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஆன்லைன் கோர்ஸு. அது மெயினாக நீட் பசங்களுக்காக நான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெற்றி பேட்ச் வந்து ரிப்பீட்டட் பசங்களுக்காக. ஒரு வருஷத்தில் நம்ம +1 +2 சிலபஸ் ரெண்டுத்தையும் லைவாக டீச் பண்ணி கொடுத்து, அப்புறம் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டட் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. கொஷின் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஆப்புக்குள்ளார வந்துட்டிங்கன்னா ஏஐ ஃபீச்சருக்கு ஏஐட்ட டவுட் கேட்கலாம். உங்களுக்கு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். மென்டார்கிட்ட நீங்கள் எப்போனாலும் ஃபீட்பேக் கொடுக்குறது, இல்லை சஜஷன்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபீச்சர் ஆப்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ இதோடைய ப்ரைஸு 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், சின்ஸ் இட் இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ். இதுக்கான லிங்க் எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இவங்க இந்த வருஷம் 2026 நீட் எழுத போகிறதுனால கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ தளபதி பாருங்கள், +2 பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இதில் +2 சிலபஸை லைவாக நாங்கள் வந்து டீச் பண்ணி கொடுப்போம். இது இல்லாமல் +1 சிலபஸை சைடில் உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்போம். புரியுதா? இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி, வெற்றிக்கு சொன்ன மாதிரியே இங்கேயும் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது, ஏஐ ஃபீச்சர் இருக்குது. உங்களுக்குன்னு மென்டாரை அசைன் பண்ணிடுவோம். இதோட ப்ரைஸு 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். as I said, it is also an ஆன்லைன் கோர்ஸ். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுமே ஃப்ரீ. காரணம், இவங்க இப்போ அப்கமிங் இயரில் நீட் எழுத போகிறாங்க. ரெண்டுக்கான கோர்ஸோட லிங்க் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இடத்துல சென்டர் வச்சுருக்கிறோம். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. இங்கெல்லாம் வந்து டெடிகேட்டடான ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் ரன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th பசங்களுக்கும் இருக்குது, 12th பசங்களுக்கும் இருக்குது, ரிப்பீட்டர் பசங்களுக்கும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நேராக சென்டருக்கு வந்து ஃப்ரீயாக டெமோ கிளாஸை அட்டன் பண்ணலாம், ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை பேசலாம், அப்புறம் மெட்டீரியல் எடுத்து பார்க்கலாம், அப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கரண்ட்டாக 11th படிக்கிற பசங்களுக்கான ஈவினிங் நீட்டு அல்லது ஜேஇ பேட்சுக்கு பேர் தல ப்ரோ. இதில் பாருங்கள், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கிளாஸு. இத்தனைக்கும் வெனஸ்டேவும் இந்த சாட்டர்டேவும் ஸ்டடி ஹாலிடே. மற்ற 4 நாள் தான் கிளாஸு. மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே. சண்டே பாருங்கள், ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த வாரம் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்களா, அதுக்கான கண்டென்ட்டை அந்த வாரம் எண்டில் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதுவீங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் சொன்னேன். நீட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் இருக்கும். ஜிஐக்கும் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ ஒரு நாள் நீட்டில் ஃபிசிக்ஸு, பாட்னினா, இன்னொரு நாள் கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி. ஜேஇயில் ஒரு நாள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரினா, இன்னொரு நாள் வந்து ஃபிசிக்ஸு, மேக்ஸ், அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதே மாதிரி +2 படிக்கிற பசங்களுக்கும் ஈவினிங் பேட்ச் வச்சுருக்கோம், தளபதி ப்ரோன்னு சொல்லிட்டு. இதுவும் ஸ்கூல் போயிட்டு வந்து நீங்கள் டைமிங் கேட்பீங்களா, எப்போ சார் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து எப்போ சென்டருக்கு வர்றது? ஈவினிங் 5:30லேருந்து 8:30 வரைக்கும் தான். ஒரு 3 மணி நேரம் தான். சரிங்களா? அவ்வளோதான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. யூ ஷுட் கம் டு அவர் சென்டர் அண்ட் அட்டெண்ட் அவர் ஃப்ரீ ஆஃப்லைன் டெமோ கிளாஸ். ரைட்டா? 3வதாக ரொம்ப முக்கியமான ஆஃப்லைன் கோர்ஸு இது மாரா பேட்ச் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். நீட்டுக்கும் இருக்குது, ஜேஇக்கும் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. கேரளாவில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இது. ஹைப்ரிட் மாடல். என்னது? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே 1ல் ஒரு கண்டென்ட்டை ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துட்டு நம்ம ஆப்பில் கொடுத்துருவோம். அதை பார்த்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். நீங்கள் வருவீங்களா? அடுத்த நாள் அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்போம்.
வச்சுட்டு அதே கண்டென்ட்டை திருப்பியும் நம்ம ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இதனால் ஒரு கண்டென்ட்டை 2 வாட்டி படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். டவுட்லாம் இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக சால்வ் ஆயிரும். ரைட்? ஸோ டெய்லி அந்த மாதிரி டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, சூப்பரான மெட்டீரியல் உங்களுக்கு ரிப்பீட்டர் பசங்களுக்கு இருக்கும், கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. சரிங்களா? ஸோ இந்த 3 ஆஃப்லைன் கோர்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் இந்த 2 ஆன்லைன் கோர்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆஃப்லைன் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 8129000700 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் சொல்லுவாங்க. இங்கே இருக்குது சார் சென்டர்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேப்பில் போய் ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலின்னு போடுங்க, லொக்கேஷன் வந்துடும். புரியுதா? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தானே? இனிமேல் உங்கள் பிரெயினை ஃப்ரீயாகவே விடாதீங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் படிங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கே போனாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக தினமும் கற்றுக்கோங்க. சரியா? ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சில பேர் வந்து மோட்டிவேஷன் இல்லாமல் சோர்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ஓகே நம்ம தினமும் ஏதாவது படித்தா நம்ம மோட்டிவேட் ஆகிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மறக்காமல் ஷோ அஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதை எப்படி பண்ணுவீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு புதுசாக வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் செஷன்ஸோட நோட்ஸ் PDF அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் see you in my next video. Until then, bye bye, tata, take care. Keep learning, keep growing. See you.